ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நான் உங்கள் பார்கர் ஏகேஏ ஹலோ பாய்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு ஒரு வீடியோ போட்டு. ஸோ இந்த வீடியோ எதை பற்றினா பேசிக்காக நான் வெப்சைட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வெப்சைட் உங்களுக்கு காட்டி அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு இருக்கிறதா, பிகாஸ் ஐ திங்க் திஸ் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன். அந்த மாடல் உங்களுக்கு காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லேட்டராக வீடியோ கீழே கமெண்ட்ரி பயோலி லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வெப்சைட் எப்படி இருக்குன்னு. ஸோ பேசிக்காக இந்த வெப்சைட் என்னன்னா ஆஸ்க் எடியூ அப்படின்னு ஒரு வெப்சைட் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் ஏஐ ஸ்டடி படி ஃபார் இன்ஸ்டன்ட் டவுட் சால்விங். ஸோ உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்டில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அந்த டவுட் நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா ஏஐ வில் கிவ் யூ டீடைல் எக்ஸ்பிளனேஷன் வித் ரீட் அலவுட் ஆப்ஷன். ரீட் அலவுட் ஆப்ஷன்னா சப்போஸ் உங்களால் படிக்க சில வேர்ட்ஸ் கஷ்டமாக இருக்குன்னா ஏஐ வில் read the words for you. First உள்ள பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் இருக்கும். ஸோ இதான் என்னோட வெப்சைட் பேசிக்காக. திஸ் இஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். as I'm a student இது எனக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ திஸ் இஸ் மை வெப்சைட் ஆஸ்க் எடியூ. ஸோ இதில் 6 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். பேசிக் சப்ஜெக்ட்ஸ் விச் இஸ் இன் ஸ்கூல், சயின்ஸ், மேக்ஸ், சோஷியல் சயின்ஸ், இங்கிலீஷ், தமிழ் அண்ட் ஹிந்தி. ஸோ இதில் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு உங்களோட டவுட் இங்கே என்டர் பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர் இங்கே வரும். விச் வில் ஏஐயோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு வரும். இந்த ரீட் அலவுட் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒரு சப்ஜெக்ட்டில் ஒரு கொஸ்டினை என்டர் பண்ணி பார்க்கலாம். அவுட்புட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இப்போ ஒரு சப்ஜெக்டாக நம்ம செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நான் சூஸ் பண்ணியிருக்கேன் சப்ஜெக்ட் மேக்ஸ். ஸோ கொஸ்டின்ஸ் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் அதை அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ மேக்ஸுக்கு நான் கேட்க போகிற கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் பையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்க போகிறேன். ஆஸ்க் டவுட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஏஐயோட ஆன்சர் வரும் வித்தின் 2-3 செகண்ட்ஸ். ஸோ ஏஐ திங்கிங்னு வரும். அப்புறம் ஸோ ஹியர் இஸ் ஆன்சர் என்னன்னா பை இஸ் அ ஸ்பெஷல் நம்பர் இன் மேத்தமெட்டிக்ஸ் தட் இஸ் யூஸ்ட் இன் கால்குலேட். ஸோ பிளா 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 இதெல்லாம் வரும். இது நீங்கள் பெருசாக இருக்கிறது படிக்க கஷ்டமாக இருக்குன்னா ரீட் அலவுட்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வாய்ஸ் மாடல்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணும். It is the ratio of a circle's circumference to its diameter. ஸோ பேசிக்காக இப்போ படிச்சது இல்லை. ஸோ இதுதான் ரீட் அலவுடுங்கிற ஆப்ஷன். பேசிக்காக இது உங்களுக்கு சாட் ஜிபிடியில் கிடைக்காது மோஸ்ட்டாக. பிகாஸ் சாட் ஜிபிடி நீங்கள் டவுட் கேட்டால் உங்களுக்கு ஆன்சர் ப்ரீஃபாக கொடுக்கும். பட் இதில் ஆன்சர் ப்ளஸ் ரீட் அலவுடுங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு இவ்வளோ பெரிய பேராகிராஃப் படிக்க கஷ்டமாக இருக்குன்னா ஏஐ வில் எக்ஸ்பிளைன் யூ இந்த வாய்ஸ். நெக்ஸ்ட் சயின்ஸ் பார்க்க போகும். எக்ஸ்பிளைன் அபவுட் மெக்கானிசம் ஆஃப் ஹியூமன் ஹார்ட். ஸோ இப்போ நீங்கள் ஆஸ் டவுட் கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுங்க. சயின்ஸ்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கம்பைன் தான் எது வேணுமோ கேட்கலாம். ஸோ இது ஒரு ப்ரீஃபாக கொடுத்துருக்கு. இவ்வளோ பெருசு படிக்க ஆப்வியஸ்லி கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ரீட் அலவுட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பட் திஸ் இஸ் தி ஏஐஸ் ஆன்சர். த ஹியூமன் ஹார்ட் இஸ் லைக் a pump that circulates blood throughout the body. It is made up of 4 chambers, left and right atrium, left and right ventricles, blah 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 etc. So நீங்கள் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணும். And if you want you can use the read aloud option. சோஷியல் சயின்ஸ் பார்க்க போவோம். எக்ஸ்பிளைன் அபவுட் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் கேட்டிருக்கேன். ஹிஸ்ட்ரியிலேருந்து சோஷியல்னா ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் எல்லாமே கம்பைண்டாக வரும். ஸோ ஹியர் இஸ் ஏஐஸ் ஆன்சர் as usual. The French Revolution was a big and important event that happened in France in late 70s. People in France were upset, blah blah blah. ஸோ உங்களுக்கு அதோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும், நீங்கள் படிச்சுக்கலாம். இப்போ நம்ம மூணு மெயின் சப்ஜெக்ட்ஸ் மேக்ஸ், சயின்ஸ் அண்ட் சோஷியல் பார்த்துட்டோம். இப்போ 3 லாங்குவேஜ் பார்க்கலாம். ஸோ தமிழ் இப்போ நான் கொஸ்டின் இது பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் திஸ் திருக்குறள். ஒரு குறள் கொடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறேன். அகர முதல் பேசிக் ஃபஸ்ட் குறள் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஸோ இதை நான் ஆஸ் கேட்டேன்னா இப்போ ஏஐ எப்படி இதை எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இது கொடுத்துருக்கு. திஸ் திருக்குறள் மீன்ஸ் தட் த லெட்டர் ஏ இஸ் the first letter of the alphabet and it also represents the beginning of divine power or God. This idea is saying that everything starts with the letter A and God is the beginning of everything in the world. பேசிக்காக இதுதான். ஸோ க்ளீனாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இங்கிலீஷ்லேயே கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இங்கிலீஷுங்கிற கான்செப்ட் வந்துருக்கும். இங்கிலீஷ்னா இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் ஆப்வியஸ்லி போயம்னு இருக்கும். ஒரு 12 லைன், 16 லைன், சம்டைம்ஸ் 20 லைன் கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பெரிய போயமை ஷார்ட்டாக சமரைஸ் பண்ணணும்னா இப்போ இங்கிலீஷ்னு செலக்ட் பண்ணிட்டு நான் ஒரு போயம் கொடுத்துருக்கேன். சாலிட்டரி ரீப்பரோட போயம் கொடுத்துருக்கேன். லாஸ்ட் டவுட் கேளுங்க என்ன வருதுன்னு பாருங்க. So this poem talks about a highland lass, a young woman from the Scottish Highlands who is working alone in a field cutting and binding grain, blah blah blah. So அந்த போயம் நீங்கள் அவ்வளோ பெரிய போயமை என்னதான் இருந்தாலும் போயம் மெமரைஸ் பண்ணி எழுதணும்னாலும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போயமோட மீனிங் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு மெமரைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கிலீஷ்க்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஹிந்தி. ஒரு 12+ லைன் போயம் கொடுத்துருக்கேன் பெருசாக. ஸோ அதை எப்படி இந்த நான் டெவலப் பண்ண ஏஐ இது பண்ணுறதுன்னு பாருங்கள். ஆஸ் டவுட் கேட்டிங்கன்னா கீழே கொடுத்த போயம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. This poem talks about the importance of being a light in the darkness. It compares the millions of suns in the universe to be just a namesake because what good are they if they do not give. So அந்த போயம் ஹிந்தி எனக்கு பேசிக்காக அவ்வளோ தெரியாது. ஆனால் இப்போ இந்த போயம் வந்து நான் என்னோட ஏஐட்ட கொடுத்து அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த போயம்க்கு இதுதான் மீனிங்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இதுதான் நான் டெவலப் பண்ண ப்ராஜெக்ட் வெப்சைட். நான் கொடுத்ததெல்லாம் ஜஸ்ட் பேசிக் கொஸ்டின்ஸ் நான் ரெடி பண்ணேன். நீங்கள் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்தாலும் என்னோட இந்த டெவலப் பண்ண வெப்சைட் சால்வ் பண்ணுறேன். வெப்சைட்டோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.